வணக்கம் மக்களே, நான் தான் ஆட்டம், அதாவது அணு. டால்டன் என்பவர் 1803இல் நான் ஒரு பில்லியர்ட் பந்து போல் இருப்பதாக கூறினார். மேலும் அவர் என்னைப் பற்றி சில முக்கிய பண்புகளை கூறியுள்ளார். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். அதாவது அனைத்து பொருட்களும் மிகவும் சிறிய கண்களால் காண முடியாத துகள்களால் ஆனவை. அவற்றை அணு என்று அழைக்கிறோம். டால்டன் கருத்துப்படி இந்த அணுக்களை மேலும் சிறிய பகுதிகளாக பிரிக்க முடியாது என்று கருதப்பட்டது. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். அதாவது ஒரே தனிமத்தை சேர்ந்த அனைத்து அணுக்களும் அளவு, நிறை மற்றும் பண்புகள் போன்றவற்றில் ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரியாக இருக்கும். உதாரணமாக, அனைத்து ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே மாதிரியானவை. ஆட்டம்ஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். அதாவது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எளிய முழு எண் விகிதங்களில் சேர்ந்து சேர்மங்களை உருவாக்கும். உதாரணமாக, நீர் H2O உருவாக 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் சேர்கின்றன. இது 2:1 என்ற எளிய முழு எண் விகிதம். ஆட்டம்ஸ் cannot be created or destroyed. அணுக்களை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. ரசாயன மாற்றங்களில் அணுக்கள் மறுசீரமைப்பு மட்டுமே நடைபெறும். புதிய அணுக்கள் உருவாகாது அல்லது பழைய அணுக்கள் அழியாது. Drawbacks of this Dalton atomic model. டால்டன் அணுமாதிரியின் குறைபாடுகள். Subatomic particles. Dalton did not know that particles such as electrons, protons and neutrons existed inside the atom. அணுவிற்குள் எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் போன்ற துகள்கள் பற்றி டால்டன் எதுவும் கூறவில்லை. ஐசோடோப்புகள். இது ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு நிறைகளை கொண்டிருக்கலாம் என்பதை இது விளக்கவில்லை. Atoms can be split. His claim that the atom cannot be split was later proven wrong by nuclear fission. அணுவை பிளக்க முடியாது என்ற அவரது கூற்று பின்னாளில் அணுக்கரு பிளவு மூலம் தவறு என நிரூபிக்கப்பட்டது. நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.